வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் 24 தென் மாவட்ட எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்ய போவதாக அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அழிவின் எல்லையில் இருப்பதாகவும் எடப்பாடியால் அது நடக்கப் போவதாகவும் இன்னும் 2 ஆண்டுகள் தான் இருக்கிறது. அதற்கு முன்பாக அதிமுகவில் நிகழ்ந்த தவறுகள் அனைத்தையும் சரிகட்டி புத்துணர்ச்சியோடு மிக பெரிய ஒரு கூட்டணியை அமைத்தால் மட்டும்தான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி அடைய முடியும். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட ஓபிஎஸ், வைத்திலிங்கம், சசிகலா, மனோஜ் பாண்டியன் இவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும். இவர்களை இணைப்பதில் எடப்பாடி மட்டும்தான் தடையாக இருக்கிறார். முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் சம்மதம் தெரிவித்தாலும் எடப்பாடி அவர்கள் சில அதிமுகவின் கொள்கைகளை மாற்றி தனது கைவசம் வைத்திருப்பதன் காரணமாகத்தான் அதிமுக தொடர் தோல்வியே தழுவி வருகிறது. அதிமுக என்பது வெறும் 4 நபர்களை வைத்து கொண்டு செயல்படுவது கிடையாது. 2.5 கோடி தொண்டர்கள் மூலமாக அதிமுக செயல்படுவதை எடப்பாடி மறந்துவிட்டாரா? ஓபிஎஸ் அவர்கள் நேற்று வந்தவர் கிடையாது. புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் மறைவிற்கு பிறகு அதிமுகவை சிறப்பாக வழிநடத்தக்கூடிய ஒரு தகுதி இருக்குமேயானால் அது பன்னீர்செல்வம் அவர்களுக்குத்தான். எந்த ஒரு பதவி மோகமும் இல்லாமல் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் சிறையில் இருந்து வந்தவுடன் மீண்டும் பதவியை கொடுத்தவர். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பொழுது பதவியை சசிகலா அவர் கேட்டவுடன் கொடுத்தவர். அதிமுகவில் கூவத்தூரில் நடைபெற்ற கூட்டத்தின் பொழுது அதிமுகவின் நிலைமை மோசமாக இருப்பதாக தெரிவித்த உடனே மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களது சமாதியில் பிரார்த்தனை செய்து மீண்டும் அதிமுகவை ஆட்சி கலைக்காமல் இருக்க பாஜகவின் உதவியை கேட்டு 5 ஆண்டுகளை சிறப்பாக முடித்தவர். 2021 சட்டமன்ற தேர்தலில் 3.5% தான் தோல்வியடைந்தது. சிறுபான்மையினர் ஓட்டுக்களை இழந்ததால் அதுவும் திமுக சிறுபான்மையினரை ஏமாற்றி வாக்குகளை பெற வைத்தது. ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி செய்த துரோகம் மக்களவை தேர்தலிலும் அதற்கு முன்பான தேர்தலிலும் அதிமுக தோல்வியை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக எடப்பாடி அதிமுகவில் இணைய மறுத்துவிட்டால் நாங்கள் ராஜினாமா செய்வோம் என்று எம்எல்ஏக்கள் கூறியுள்ளனர்.